ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பூவின் மகிமைகளை இப்போது பார்ப்போம். மாதுளம்பூ இரத்த வாந்தி, இரத்த மூலம், வயிற்றுக்கடுப்பு, உடல் சூடு ஆகியவற்றை கட்டுப்படுத்தும். இரத்த விருத்திக்குமே உதவுகிறது. இருமல் இருந்தால் மாதுளை மொக்கை வெயிலில் உலர்த்தி பொடி செய்து 3 வேளையும் கொடுக்கலாம். சில நேரங்களில் மூக்கில் ரத்தம் கசிந்தால் மாதுளம்பூவை சாறு எடுத்து அருகம்புல்லை சேர்த்து இடித்து அந்த சாறை கூட பருகலாம். தொண்டை கம்மல், தொண்டை புண் ஆகியவற்றிற்கு மாதுளம்பூவை எடுத்து நீர் விட்டு காய்ச்சி கொதிக்க வந்தும் இறக்கி வடிகட்டி அதில் சிறிது தேனும் எலுமிச்சம்பழ சாறும் விட்டு கலக்கி கொப்பளிக்கலாம். அருகம்புல் வேர் எடுத்து மிளகு, சீரகம், அதிமதுரம், மாதுளம்பூ ஆகியவற்றை சேர்த்து கஷாயம் தயாரித்து பசுவெண்ணெய் சேர்த்து தொடர்ந்து குடித்தால் உடலில் கலந்த விஷம் முறியும். மூலச்சூடு, நீர்க்கடுப்பு ஆகியவையும் நீங்கும். பேதிக்கும் கண் கோளாறுகளுக்கும் கடுமையான காச நோய்க்கும் மாதுளம்பூ பயன்படும். அதிவிடயம், பீனாரி பட்டை, மாதுளம் பழத்தோல், வில்வப்பழச்சதை, குடசப்பாலை, முத்தக்காசு, ஆவாரம்பூ ஆகியவற்றை சேர்த்து கஷாயமாக்கி அருந்தினால் பேதி நின்றுவிடும். மாதுளம்பூ காயையும் பச்சை கற்பூரத்தையும் சமமாக கலந்து அந்த சாறை தாய்ப்பாலில் கலந்து கண்களில் விட்டால் கண் தொடர்பான பாதிப்புகளுக்கு ரொம்ப நல்லது. மாதுளம்பூவை பசு நெய்யுடன் சேர்த்து அடுப்பிலிட்டு காய்ச்ச வேண்டும். அதை இறக்கி ஆற வைத்து கண்ணாடி புட்டியில் சேகரித்து வைத்து கொண்டு நாள்தோறும் காலையும் மாலையும் அருந்த குணம் ஏற்படும். எல்லாவற்றிலுமே கண் மருத்துவரின் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.